திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கிடந்த மெய்ச்சுடரே திரைபொரா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெரும் துரைவுரை சிவனே உரை உணர்விறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கும் அடியனுடைய மனம் மொழிமைகளால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உமாபதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி பகருடை நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற வேளையில் இன்று 43வது கண்ணியை சிந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றுள்ளோம். இந்த போற்றி பகருடை நூல் மிகச்சிறந்த நமக்கு 14 சாத்திர நூல்களில் ஒரு அற்புதமான நூல். இன்று அந்த ஆன்மாவானது உடலிலிருந்து பிரிந்த பிறகு அதை சொர்க்கம் என்கின்ற அந்த நிலையிலே தேவர்களாகவும் திருமாலாகவும் பிரம்மனாகவும் பலவித அந்த பதங்களை காட்டி கொடுத்து அது புண்ணியங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு அனுபவித்து முடித்த பிறகு பாவங்களை அனுபவிக்கின்ற காலம் வந்ததும் அந்த தூதர்கள் வெற்றி கடும் தூதர் என்ற நமனுடைய தூதர்கள் பற்றி இழுத்து அவர்களுடைய தலைவனாகிய நரகத்திற்குரிய தலைவனிடம் அழைத்துச் செல்ல இன்று 43வது கண்ணியில் இந்த மிகுதி பகுதியை சிந்திப்போம். அப்பொழுது அந்த கூற்றுவன் கேட்கின்றானாம், இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை, இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்றெடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக என்று இந்த ஆன்மாவை அவன் கேட்கின்றானாம். இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை. கூற்றுவன் வந்து அங்கு அழைத்து வரப்பட்டவர்களை பார்த்து இரக்கப்பட்டு, பாவிகளே, இன்று வரை பிறவாமை வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையா என்று கேட்கின்றாராம். என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாகச் சொல்லி, சரி சரி பரவாயில்லை, இந்த பிறவியிலும் நீங்கள் சென்று இந்த உலக அனுபவங்களை பெற்றீர்களே, அங்கே இறைவனிடம் பிறவாமை வேண்டும் என்று கேட்கவில்லையோ?
ஏனென்றால் சென்ற பிறவிக்கும் இங்குதான் வந்தாய், அதற்கு முன்பு இங்குதான் வந்தாய், இப்பொழுதும் மீண்டும் இங்கு வந்து நிற்கின்றாயே என்ற வகையிலே சரி சரி பரவாயில்லை என்று சொல்லி நல்லதோர் இன்சொல் நடுவாகச் சொல்லி என்று எடுத்து கூறி நல்ல இன்சொல்லால் நடுநிலையாக பேசி, எனவே அந்த ஆன்மாவிடம் அதை கேட்டுவிட்டு சரி இனிமேல் என்ன செய்வது, சரி வந்தது வந்தாச்சு, அடுத்த பிறவியாவது நீ பிறவாமை கேள் என்ற வகையிலே அவன் சொல்லி சரி இவர்களுக்கு செய்ததற்கு தக்கவாறு தண்டனைகளை அழியுங்கள் என்ற வகையிலே அந்த பேச்சு. நாம் வாழ்க்கையில் இறைவனிடம் கேட்பது எல்லாம் வெறும் உலகப் பொருள்களை மட்டுமே கேட்டுக்கொண்டிருப்போம். உலகப் பொருளும் வேண்டும் தான், கண்டிப்பாக இவ்வுலக வாழ்க்கைக்கு இவ்வுலகப் பொருள்கள் இல்லாமல் வாழ்வது கடினம். அதை நாமே முயன்று பெற்றோம் என்கின்ற நிலையில் பொதுவாக இருப்போம். ஆனால் இறைநிலை அடைந்த பிறகு நம்முடைய முனைப்பு நீங்கி பெருமானே அத்தனையும் நீதானே செய்து கொடுக்கின்றாய் என்ற உணர்வு வந்த பிறகு நாம் ஏற்கனவே நம்முடைய முயற்சியால் பெற்றோம் என்ற அந்த நினைப்பு இருக்கின்ற அந்த நிலை மாறி பெருமானே அத்தனையும் நீதான் கொடுக்கின்றாய் என்ற மனம் வந்து பெருமானே இப்பொருளை இந்த பிரச்சனையை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற வகையிலே பெருமானிடமே அந்த விண்ணப்பங்களை வைத்து பிறகு பக்குவ நிலை எய்திய பிறகு சரி சிவபெருமானே பார்த்து கொள்வார், அவன் அறியாததா, இப்பிறப்பு அவன்தானே கொடுத்தான், நமக்கு என்ன தெரியும், நாம் எவ்வளவு தாங்குவோம் துன்பங்களை, எவ்வளவு இன்பம் அனுபவிக்க முடியும் என்று சரியாக தீர்மானித்து அத்துணையையும் கருணையோடு அருள்பவன் அவன்தானே. எல்லா பிறவிகளிலும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து காக்கின்ற ஈசன் அறியாததா என்ற வகையிலே அனைத்தையும் சரணாகதி என்ற நிலையிலே அவனுடைய திருவடிக்குள் நாம் இருப்பது அதுவே சுகம். எனவே இந்த ஆன்மா இந்த உலக இன்ப நுகர்வுகளில் பெருமானை காணுதல் வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பாசமாகிய பற்று சிறிது சிறிதாக நீங்கி எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி என்று பெருமானை போற்றுவது போல எல்லாம் சிவமாக தெரிகின்ற நிலை வரும். எந்த பொருளில் அவனுடைய கலப்பு இல்லை, அவன் இல்லாமல் இவ்வுலகப் பொருள்கள் உண்டா? எனவே இந்த உலகப் பொருள்களை மட்டும் கேளாமல் பெருமானே எனக்கு பிறவாமை வேண்டும் என்று அவனிடத்தில் அன்போடு நம்முடைய வழிபாட்டில் பிறவாமையை கேட்டல் வேண்டும். நம்முடைய பக்குவம் நம்முடைய வினைகள் எத்தனை உள்ளதோ நமக்கே தெரியாது, ஆனால் இறை ஒன்று அறியுமல்லவா. எனவே அவனிடம் பிறவாமையை கேட்போம். இம்மை பயனையும் அவன்தான் கொடுக்க வேண்டும், மறுமை பயனையும் அவன்தான் கொடுக்க வேண்டும். எனவே அவனுடைய வழிபாட்டு நிலையில் நாம் இருந்தால் இந்த சொர்க்க நரக துன்பங்களுக்கு செல்லாமல், இங்கே சொர்க்கம் என்பது இன்பம் என்றே எல்லோரும் காட்டியிருப்பர். அதுவும் ஒரு வகை விலங்குதான். நரகம் என்பது இரும்பு விலங்காக இருந்தால் சொர்க்கம் என்பது பொன் விலங்கு, அவ்வளவுதான். இந்த மெடிக்கல் ஸ்டோரில் மாத்திரைகள் எல்லாம் விற்பார்கள். ஒரு சில மாத்திரைகள் நேராக கசக்கும், வாயில் வைத்த உடனே அது பிடிக்காது. ஒரு சில மாத்திரைகள் இனிக்கும். அப்போ உள்ள இனிப்பு இருக்குதான்? இல்லை இல்லை, உள்ள இருப்பதும் மெடிசின் தான், மருந்து தான். மேலே சுகர் போட்டு கொடுத்துருக்குறாங்க, அவ்வளவுதான். எனவே சொர்க்கம் என்பது அது அந்த இனிப்பு ஒரு அவுட்லைன் கோட் போல.
உள்ளே என்பதோ மீண்டும் பிறப்பிற்கு வரும் ஆன்மா. நரகமும் அப்படித்தான். எனவே இங்கே துன்பமாக இருக்கும், இங்கே துன்பமில்லை, அவ்வளவுதான். ஆனால் எப்பொழுதும் இன்பமாக இருப்பது பெருமானுடைய திருவடி ஒன்றுதான். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. எப்பொழுது துன்பம் இல்லை? தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கே நாமென்றும் மீளாளாய் கொய்மலர் செவடியினையே குறுகினோமே. அவர் 10வது பாடலிலே என் குணத்துள்ளோமே என்று அப்பர் பெருமான் பாடியிருப்பார். பெருமானுடைய அந்த பதிஞானத்தை பெற்றுவிட்டால் பாசஞானம் பசுஞானம் நீங்கி பதிஞானம் பெற்றுவிட்டால் உங்களுக்கு அதன் மேல் துன்பம் என்பதே இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கும் பெருமானுடைய திருவடி நிழலில் துன்பம் என்பதே இல்லாமல் பேரானந்த நிலை. அதனுடைய அந்த ஒரு சாம்பிள் பீஸ் போலதான் நம்முடைய இங்கே உலக இன்பங்கள் எல்லாம் இறை இன்பத்தை நோக்க மிகவும் சிறிதானது. எனவே இந்த உலக பொருள்களை அனுபவிக்கின்ற அந்த நிலையும் இறை நிலையை எய்துதல் வேண்டும். எனவே இறைவனிடம் நாம் அன்றாடம் வழிபாட்டில் கேட்பது பிறவாமையை கேட்டல் வேண்டும். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திரு ஆமாத்தூர் தலப்பதிகத்திலே 10வது பாடலில் உற்றனன் உற்றவர் தம்மை ஒழிந்து உள்ளத்து உள்பொருள் பற்றினன் பற்றினன் உள்ளத்து உள்பொருள் பற்றினன் பற்றினன் பங்கையச் சேவடிக்கே செல்ல அற்றனன் அற்றனன் நாமாத்தூர்மையான் அடியாகற்கு ஆள் பெற்றனன் பெற்றனன் பெயர்த்தும் பெயர்த்தும் பிறவாமைக்கே என்று இந்த உலக நுகர்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பெருமானிடம் பிறவாமையை கேட்டல் வேண்டும். உள்ளத்தில் உள்ளே இருக்கின்ற அந்த உள்பொருளை பற்றுதல் வேண்டும். அது எங்கும் நிறைந்த சிவமே நமக்கு உயிருக்கு உயிராக இருப்பதை நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அது யோக நிலையில் இருந்து அருளிய அற்புதமான பாடல். நம்முடைய மணிவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சியிலே 10வது பாடலில் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. திருமால் நினைக்கின்றாராம், என்னப்பா இது, இந்த பதத்திற்கு வந்து பெருமானை சரியாக வழிபாடு செய்ய முடியவில்லை, மீண்டும் மீண்டும் பிறப்பிற்கு ஏதுவாக இருக்கின்றதே, ஐயோ இந்த காலத்தை போக்குகின்றோமே என்று வருந்துகின்றாராம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாரென்று நோக்கி. ஏனென்றால் இங்கே வானவர்கள் எல்லோரும் வந்து இங்கே பெருமானை வழிபாடு செய்வர். நீங்க எத்தனையோ தலங்களுக்கு சென்றால் இங்கே இந்திரன் வழிபட்டது, தேவர்கள் வந்து வழிபட்டார்கள். இன்னும் இப்பொழுது ஒரு குழப்பம், சிவன் தலங்கள் எல்லாம் நவகிரக தலங்கள் என்று கூறுகின்றார்கள். என்னே அறியாமை கடவுளே, சிவன் எங்கே? அவன் அத்துணை உயிர்களுக்கும் எல்லா நிலையில் உள்ள தேவர்களுக்கும் தலைவனாக விளங்குகின்ற பெருமான். அவன்
ஒரு வேலையை செய்ய சொன்னால் செய்கின்ற ஏவலர்களாக விளங்குகின்ற கிரகங்கள் அவைகளா சிவனை விட பெரியது? எத்துணை அறியாமை! எவ்வளவு படித்தவர்களும் அங்கே போய் வரிசையில் கீவுல நின்று வழிபாடு செய்கின்றார்கள் கிரகங்களை. என்ன கொடுமை! உள்ளே ஆனந்த பொருள், பெரும் பொருள் சிவம் ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு இருக்கிறார் உள்ளார. அங்க ஒருத்தரையும் காணோம். வெளியே இங்கே வரிசை வரிசையாக நிற்கின்றார்கள். கோடி கோடியாக பணத்தை கொட்டுகின்றார்கள். என்ன பலன் கிடைக்கும்? எனவே அத்துணை உயிர்களுக்கும் தலைவனாக விளங்குகின்ற சிவத்தை வழிபாடு செய்வதற்கென்றுதான் நம்முடைய முன்னோர்கள் அங்கே கருவறையில் சிவலிங்கத்தை அமைத்து சிவபெருமானை வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனால் இன்று அறிவிலிகள் இந்த நவகிரகங்களை முன்னிறுத்தி அத்தலத்தை பெருமைப்படுத்துகின்றார்கள். வருமானம் வேண்டுமென்றால் வரலாம், அருள் வாராது. நம்முடைய தலைவனை வழிபாடு செய்தால், நம்முடைய அப்பன் தாயும் தந்தையுமாக விளங்குகின்ற சிவனை வழிபாடு செய்தாலன்றி வினை நீங்காது, துன்பம் நீங்காது. இதை திருமுறைகள் மீண்டும் மீண்டும் பறைசாற்றுகின்றன. எனவே நாளும் நாம் அந்த பெருமானுடைய பெயரை சொல்லிதான் அந்த தலத்தை அழைக்க வேண்டும். அவனை மட்டுமே அங்கே வழிபாடு செய்தல் வேண்டும். மற்றவர்களுக்கு வணக்கம் செய்யலாம். எனவே நாம் அன்போடு நாளும் பெருமானைத்தான் வழிபாடு செய்தல் வேண்டும். எனவே அன்பர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் இந்த சோதிடம் பார்ப்பவர்கள் எல்லாம் இந்த கிரக பலனால் இப்படி ஆகின்றது, நீங்கள் இங்கே போய் இந்த கிரகங்களை வழிபாடு செய் என்று அவர்கள் கொடுக்கின்ற கைடன்ஸ் என்ன செய்வது? அந்த தலத்தில் உள்ள பெருமானுக்கு சென்று திருவிளக்கு ஏற்றி பூ கட்டி கொடுத்து அபிஷேகங்கள் செய்து அங்கே பதிக பாராயணம், அந்த தலத்து பதிகம் என்ன பதிகம் உள்ளதோ அந்த பதிகத்தை பாடி அன்போடு உருகினால் கருணை செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக அருள் செய்வான். எனவே கிரகங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் பெருமானால் பணி செய்யப்பட இருக்கின்ற, பணி செய்து கொண்டிருக்கின்ற ஏவலர்கள். எனவே அவனுடைய ஆணைக்கு மாறாக அவர்கள் ஒருபோதும் இயங்க முடியாது. இதைத்தான் நம்முடைய திருஞான சம்பந்தர் வேயிருதோழி வங்கன் பதிகத்திலே முழுமையாக அருள் செய்திருப்பார். அதை அன்பர்கள் படித்து தெளிந்து கொள்ளவும், பெருமான் ஒருவனே, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற நிலையிலே சிவம் ஒன்றே முழுமுதல் கடவுள். எனவே இங்கே திருமால் இயங்குகின்றார். இங்கே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கலாம், அந்த பதவி போல் பிரம்ம பதவி வேண்டும், திருமால் பதவி வேண்டும், தேவர்களைப் போல வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் அந்த பதவிக்கு சென்ற ஆன்மாக்கள், ஐயோ இத்துணை காலம் இதிலேயே இருக்கணுமா, பிறவாமை என்ற நிலை இல்லாமல் இங்கே வீணாக இங்கே காலம் கழிப்பதாயிருக்கின்றது என்று அவர்கள் வருந்துகிறார்களாம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம், திருப்பெரும் துறைவாய், திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும். திருப்பெருந்துறை பெருமானை வேண்டுகின்றார். திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் பூந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அவர்களெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெருமான் அம்மையப்பராக வந்து
கருணை கடல், கைமாறு கருதாத கருணையாளனாகிய அவன் அவனியில் புகுந்து குருநாதனாக வந்து என்னை ஆட்கொண்ட பெருமானே என்று இங்கே மணிவாசகர் அருள் செய்வார். திருமந்திரத்திலே ஒரு மந்திரப் பாடல் 5ஆம் தந்திரத்திலே, ஓங்காரத்துள்ளொளி உள்ளே உதயமுற்று ஆங்காரம் மற்ற அனுபவம் கைகூடார், சாங்கால முன்னார் பிறவாமை சார்வுறார், நீங்கா சமயத்துள் நின்று ஒழிந்தார்களே. அற்புதமான மந்திரம். நாம் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு இந்த சமயம் பெரிது அந்த சமயம் பெரிது என்று வாதிடுவார்கள். சைவ சமயத்திற்குள் வந்த பிறகும் அதிலும் எத்தனையோ தடைகள், ஆளாளுக்கு ஒரு கொள்கைகள், ஆளுக்கு ஒரு கான்செப்ட். அது அவரவர்களுடைய பக்குவ நிலை, அவரவர்களுடைய குணம், அறிவு, அவர்களுடைய வினைப்பயனுக்கு தக்கவாறு ஒருவருடைய மனம் இயங்கும். பெருமான் தான் அதை இயக்க வைக்கின்றான். எனவே நம்முடைய கொள்கைகள் நமக்கு ஏதுவாக எது இருக்கின்றதோ அதை சார்ந்து வாழுதல் வேண்டும். அதை விடுத்து வீணாக மற்றவரிடம் காழ்ப்புணர்ச்சியில் சண்டை போட்டு கொண்டு இருத்தல் கூடாது. தர்க்கம் என்று வந்துவிட்டால் தர்க்கம் செய்துதான் ஆக வேண்டும். வீணாக சென்று இதிலே குழப்பம் அடையக்கூடாது. அவரவர்களுடைய படிநிலையில் இருந்து அவரவர்கள் பேசுவார்கள். எனவே நாம் எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை என்ற வகையிலே பல்வேறு ஆன்மாக்கள், பல்வேறு குணங்கள், பல்வேறு வழிகள், நோக்கம் சிவம். எனவே இங்கே சமயத்தில் நாம் இப்பொழுதும் பார்க்கலாம், உள்ளே வந்த இந்த சைவ சமயத்தில் உள்ளே வந்தாலும் உருதிராக்கம் திருநீர் அறிந்தவுடனேயே பெரிய புராணம் கேட்பதில்லை, சைவ சித்தாந்தம் கேட்பதில்லை, அல்லது திருமுறைகளை சரியாக பாடுவதில்லை, திருக்கோயில்களுக்கு முறையாக செல்வதில்லை. ஆனால் வீண் வாக்குவாதம் செய்து கொண்டு இது பெரிது அது பெரிது என்று ஆளாளுக்கு குழப்பிக் கொண்டிருப்பார்கள். அப்படி பார்க்காமல் திருநீற்றையும் கண்டிகையும் மட்டும் கண்டால் அது சிவம் என்றே பார்த்து அவர்களை வணங்குதல் வேண்டும். அவ்வளவுதான் நம்முடைய வேலை. அதற்கு மேல் அந்தந்த ஆன்மா செய்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு இறைவன் அருள் செய்ய போகின்றான். நாம் எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் சிவபெருமானை வழிபாடு செய்தல் வேண்டும். எங்கே நம்முடைய திருமூலர் தேவநாயனார் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், அறிவில் சிவபெருமான் வெளிப்படுதலை உணரார் என்று. பாவம், இவர்கள் வந்தால் சமயத்தில் அறிவில் சிவபெருமான் வெளிப்பட்டு அவன் அருள் செய்கின்ற நிலையை உணராது இருக்கின்றார்கள். இறப்பு என்று ஒன்று என்றாயினும் ஒரு நாள் வரப்போகின்றதே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற உணர்வும் இல்லாமல், மேலும் பிறந்து இறத்தலையும் ஒழிகின்ற அந்த நெறியையும் பற்றார். பிறவாமை என்ற அந்த நெறி சமயத்துள் வந்தாலும் நாளும் அவனுக்கு பூவும் நீரும் கொண்டு அன்போடு 5 எழுத்து மந்திரத்தை உபதேசம் பெற்று சொல்லி பெருமானுக்கு வழிபாடு செய்து புராணங்களையும் நம்முடைய சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் பாடுதல் வேண்டும், சிந்தித்தல் வேண்டும். எனவே சாத்திரமும் தோத்திரமும் ஆனார்தாமே என்று திருமுறை முழங்குகின்றது. எனவே சாத்திரம் என்பது தோத்திரத்தை சரியாக புரிந்து கொள்வதற்குத்தான். சாத்திரத்திலேயே நின்றுவிடக்கூடாது. சாத்திரங்களுடைய பயன் தோத்திரத்தை சரியாக புரிந்து அவன் திருவடி நிழலை அடைய வேண்டும்.
அதுதான் இறைவனுடைய நோக்கம். எனவே மேலும் பிறந்து இறத்தலையும் ஒழியும் நெறியையும் பற்றாமல் வாளா சமயத்தை மட்டும் பற்றி கொண்டு, வீணாக இந்த சமயத்தை மட்டும் பற்றி கொண்டு அதன் பயனை பெறாது ஒழிகின்றார்கள் மக்கள் என்று வருந்துகின்றார் திருமூலதேவநாயனார். எனவே நாம் கேட்பது, நம்முடைய அருளாளர்கள் இந்த ஆன்மாவானது பல பிறவிகள் 84 லட்சம் யோனி பேதத்தில் எத்துணை பிறவிகள் எந்தெந்த உடல்களில் இருந்தோமோ தெரியவில்லை. இப்பிறவி மனித பிறவியாக பெருமான் நமக்கு அருள் செய்துள்ளார். அற்புதமாக அவனை நாளும் வழிபாடு செய்தல் வேண்டும். காரைக்கால் அம்மையார் ஒரு அற்புதமான பாடல். நாளும் நாம் வழிபாட்டில் விண்ணப்பம் செய்ய கண்டிப்பாக செய்தல் வேண்டும். இந்த பாடலை வழிபாட்டினுடைய நிறைவிலே காரைக்கால் அம்மையார் பெருமானிடம் கேட்கின்றார். இரவாத இன்ப அன்பு வண்டிப்புன் வண்டுகின்றார். இரவாத இன்ப அன்பு வண்டிப்புன் வண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி, நான் மகிழ்ந்து பாடி அரவானி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க. அரவானி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். என்ன வேண்டுதல்! பெருமானுடைய அந்த திருவடி கீழ் இருந்தால் அதைவிட சுகம் உண்டோ? அதைவிட இன்பம் உண்டோ? எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ந்து பாடுதல். திருமுறைகளை பாடும் பொழுது ஏனோ தானோ என்று பாடாமல் அன்போடு மகிழ்ச்சியோடு அவனுடைய திருவருள் கருணையால் தான் நாம் பாடுகின்றோம் என்பதையும் உணர வேண்டும். பத்திமையால் பணிந்தடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தானே என்று அப்பர் பெருமான் புள்ளிருக்கு வேளூர் பதிகத்திலே அருளுவார். பெருமான் தான் பாட வைக்கின்றான். அதை உணர்ந்தால் நமக்கு கண்ணீர் கசியும். இல்லையென்றால் வீணாக இந்த உலக மக்களைப் போல வாழ்ந்து வீணாக காலம் கழிந்து விடுமே. அப்படி இல்லாமல் அன்போடு அவனுக்கு பாடுகின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் அல்லவா? எத்துணை நன்றி சொல்ல வேண்டும். எனவே நாம் இப்படித்தான் வேண்ட வேண்டும். திரு களிற்றுப்படியாரிலே ஒரு அற்புதமான பாடல். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் வேண்டின் அகுதொன்றுமே வேண்டுவது. வேண்டினது வேண்டாமை வேண்டவரும் என்றமையால் வேண்டிடுக வேண்டாமை வேண்டும் அவன் பால். எனவே பெருமானுகிட்ட எதையோ வேண்டுகின்றோம். இறைவனிடம் பிறவாமையை வேண்டுதல் வேண்டும் என்று அங்கே குறிக்கின்றார். எனவே நாமும் பெருமானிடம் இன்னும் எத்துணை பிறவிகள் இருக்கிறதோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். அப்பர் பெருமானும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று வேண்டுவார். மீண்டும் பெருமானே, உன்னுடைய இந்த திருநடனத்தை காணுகின்ற வகையில் என்னுடைய பிறப்பு அமையுமானால்
எனக்கு மீண்டும் பிறவியை கொடு. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தே வழுவாதிருக்கு வரம் தர வேண்டும். எப்படி நினைப்பது? அடுத்த பிறவி புழுவாக வந்தால் எங்கே நினைப்பு இருக்கப் போகின்றது? மனித பிறவியிலே மறந்து அலைகின்ற மக்களை காண்கின்றோம். எனவே இப்பிறவி நமக்கு அற்புதமாக மனித பிறவி வாய்த்திருக்கின்றது. அன்பர் பெருமக்கள், அடியார் பெருமக்கள் அனைவரும் பெருமானிடம் நாம் பிறவாமையை வேண்டுவோம். இன்றைய இந்த கன்னி இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்று அவன் கூற்றுவன் கேட்கின்றான். என்றெடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக. நாம் இப்படி இந்த உலக மக்கள் வாழ்கின்ற இந்த பொதுவான வாழ்க்கை நிலையிலிருந்து அருள் வாழ்க்கையை வாழ்வோம். பெருமானோடு இந்த பேரானந்தத்தை துய்ப்போம் என்று நாம் சிந்தித்து இன்றைய இந்த சிந்தனையை கொடுத்த அம்பலவான பெருமானுக்கு அவனுடைய கருணைக்கு நன்றி கூறி நம் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்த கண்ணியை நாம் அடுத்த வகுப்பிலே திருவருளால் சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகுமேல் வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனாகி அருள்மிகு ஞானமான நடராசப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.